ஒயின் ஷாப் வந்து இங்க திருப்பூர் தொகுதியில பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ஒயின் ஷாப் இருந்தது. இப்போ அங்கங்க தள்ளி வச்சிருக்காங்க. ஒரு 3 கடை அந்த மாதிரி வந்து கம்மியாயின்னு வருது. மகளிர் உரிமை திட்டம், அதுக்கப்புறம் விடியல் பேருந்து, அதுக்கப்புறம் வந்து காலை உணவு திட்டம், அதுவும் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு லேப்டாப். விஜய் கட்சிக்கு போட போறேன். அதிமுக திமுக தான் அதிகமா இருக்கிறாங்க. விஷயமா திமுக சரியாவே பண்ணல. அடுத்த கட்டம் விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள்னு பார்த்தா ஏடிஎம்கே இருக்காங்க, வேகமா இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம ஏதோ இங்க போய் திரும்பி திமுக வந்துடக்கூடாது. அதுதான் முதல். இங்க யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க? இங்க வந்து டிஎம்கே தான். டிஎம்கே ஜெயிப்பாங்க. ஆமா, எப்படி ப்ரோ சொல்றீங்க? இங்க வந்து டிஎம்கே தான் ப்ரோ. வீட்டுக்கு மாம்பழமும் பானை ஈக்குவலா தான் இருக்கு. எங்களை யாரு உதவி செய்யறாங்களோ அவங்க வந்தா போதும். வீட்டுல விஜய் வந்து விரும்புறாங்க. ஒரு வீட்டுல இப்போ வந்து புதுசா வந்துறாரு, எல்லாருக்கும் அவரால் முடிஞ்சது எவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறாரு. அது போதும். இப்போ இங்க நிக்கிறது வந்து பிஎம்கே நிக்குது. இதுல பாத்தீங்கன்னா பாலு அட்வொகேட் அவங்க நிக்கிறாங்க. அவங்க நல்லா எஜுகேட்டட். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி அவங்க 10 ஆண்டு பண்ணதை இவங்க வந்து 5 ஆண்டுலேயே பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணலன்னு சொல்ல முடியாது. கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அபு. இப்போ எலெக்ஷன் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. இப்போ திருப்பூர் தொகுதியில் வந்திருக்கோம். திருப்பூர் மக்கள் கிட்ட பார்த்து பார்த்தீங்கன்னா 2026 வரக்கூடிய தேர்தலில் வந்து எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. மக்களோட கருத்து மட்டும் தான் இது. இந்த கருத்து கணிப்பை இப்போ திருப்பூர் தொகுதி திருப்பூர் பேருந்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். சப்போர்ட் யாருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா புதுசா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். புதிய மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். புதுசா யாருக்கு போட் பண்ணலாம் நினைக்கிறீங்க? புதுசா இப்ப இருக்கிறது வந்து விஜய் தான் புதுசா வந்திருக்கிறாரு. அதனால அவரு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். வருவாரா என்னன்னு தெரியல. ஆனா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. திருப்பூர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் நினைக்கிறீங்க? திருப்பூர்ல விஜய் கேண்டிடேட் ஜெயிப்பாங்களா? அது தெரியல. ஆனா இங்க வந்து மோஸ்ட்லி அதிமுக திமுக தான் அதிகமா இருக்கிறாங்க. அது தெரியல. ஆனா உங்க ஓட்டு விஜய்க்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா அவரு தான் ட்ரெண்டிங்ல அதிகமா இருக்காரு. ஓகே, அதனால பாப்போம். ஆமா, அப்போ டிவிக்கு தான் ஓட்டு. உங்க ஓட்டு கரெக்டா? ஆமா, கண்டிப்பா. எங்க இருக்கேன்? உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? உங்க எந்த கட்சிக்கு நீங்க ஆதரவு பண்ணுவீங்க? என்ன காரணமா இருக்குங்க? டிஎம்கே தான் போட்டுனே வர்றது காலகாலமா. இந்த வச்சு ஒரு மாற்றம் வந்தாலும் நல்லதுதான். ஆனா இருந்தாலும் நாங்க டிஎம்கே தான் போட்டுருது. இந்த டிஎம்கே தான் போடுவீங்க. என்ன காரணமா இருக்குங்க? ஏன்னா ஒண்ணு, அந்த போன 10 ஆண்டுகள்ல வந்து ரெட்டலை பண்ணாதது இந்த ஆண்டுல வந்து இந்த 5 ஆண்டுல பாலம் நிறைய சில விஷயங்களும் திட்டங்கள். எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு கட்சியை பேஸ் பண்ணி குற்றச்சாட்டு சொல்லதான் செய்வாங்க. ஆனா இதுல பார்த்தாங்கன்னா டிஎம்கே நல்லதுதான் பண்ணிக்கிறாங்க. என்ன திட்டங்கள் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ போற பீரியட்ல? மகளிர் உரிமை திட்டம், அதுக்கப்புறம் விடியல் பேருந்து, அதுக்கப்புறம் வந்து காலை உணவு திட்டம், அதுவும் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு லேப்டாப்பு, அவங்க அப்புறம் பாலங்கள் நிறைய பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. நல்லா டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீனஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒயின் ஷாப் வந்து இங்கே திருப்பூர் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ஒயின் ஷாப் இருந்தது. இப்போ அங்கங்கே தள்ளி வச்சிருக்காங்க. ஒரு 3 கடை அந்த மாதிரி வந்து கம்மியாயின்னு வருது. அதே மாதிரி மற்றபடி சாலை வசதியெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷமா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் போடாத இந்த சாலை வசதியெல்லாம் கிராமத்துலலாம் எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. இதெல்லாம் பண்ணாங்க. நான் ஆட்டோ டிரைவர், இத்தனைக்கும் ஆட்டோ டிரைவர். என்னுடைய வாழ்வாதாரமும் கொஞ்சம் போயிடுச்சு. இருந்தாலும் நிறைய மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஓட்டு பண்ண நினைக்கிறீங்க? அவங்க 10 ஆண்டு பண்ணதை இவங்க வந்து 5 ஆண்டுலேயே பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணலன்னு சொல்ல முடியாது. சாதனை பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இவங்க பண்ணல, ஒரு விஷயம் கூட பண்ணலன்னு அவங்கள மாதிரி சொல்லவே முடியாது. இவங்களும் பண்ணியிருக்காங்க. என்ன ஒண்ணு, புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா கண்டிப்பா பழைய ஆளுங்க கொஞ்சம் வழி விடலாம் தாராளமா. விஜய்க்கெல்லாம் கூட வாய்ப்புகள் கொடுக்கலாம். நான் மட்டும் முடிவு பண்ணி ஓட்டு போட்டு யாரும் ஜெயிக்க போறது கிடையாது. மக்களாக எல்லாரும் இருப்பது. எந்த கட்சிக்கு உங்க ஆதரவா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? அங்க வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு தான் ஆதரவா இருக்கும். சரி, ஓகே. என்ன காரணம்? என்ன காரணம்னா முன்னாடி அவங்க சிறப்பா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 5 வருஷமா திமுக சரியாவே பண்ணல. அடுத்த கட்டம் விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள்னு பார்த்தா ஏடிஎம்கே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே லோக்கல் கேண்டிடேட் வந்து பாமக நிற்கிது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணலாம். பாமக கேண்டிடேட் வந்து நல்லா பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? எப்படி இல்லாம அவங்க ஒரு அட்வொகேட்னு சொல்றாங்க. அதனால நிறைய கேஸ்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த சாராய கடையெல்லாம் ஒரு 90,000 கடை மூடி இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம். ஏன்னா மது தான் ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு. திமுகவில் வந்து மது கஞ்சா ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுதான் மெயின். ஸோ நமக்கே என்னன்னா தாவேக்காவுக்கும் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தாவேக்கா தான். ஆனா அவங்க வந்து வெற்றி வாய்ப்பு வருமாங்கிறது சந்தேகமா இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம ஏதோ இங்கே போய் திரும்பி திமுக வந்துடக்கூடாது. அதுதான் முதல் பாயிண்ட். இங்க வெற்றி வாய்ப்பு எப்படி ஆகுது திருப்பூர்ல?
திருப்பூர்ல நல்லாவே ஏடிஎம்கே வந்து போன டைம் 1000 ஓட்டுல ஏதோ விட்டுருக்காங்க போல. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தோணுது. இந்த ஆன்டி இன்கம்ஸ் வேற ஒரு திமுக இருக்கிறதுனால சாதகமா இருக்கும்னு நான் நம்புறோம். உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? ஏடிஎம்கே. என்ன காரணம்? அதான் போன டைம் இந்த 5 இயர்ஸ்ல எதுவுமே பெருசா பண்ணல. ஸோ அதனால எடப்பாடியே திருப்பி வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே சார், இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, தப்பு இல்லை. பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இந்த வாட்டி ஆதரவு அதிகமா இருக்கு, டிஎம்கே தான் வரும்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் அவங்க சோசியல் தான் பண்றாங்க. மக்கள் வந்து எல்லாமே வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் பக்கம் தான் இருக்க மாதிரி என்னோட ஃபீலிங். பட் டிஎம்கே வந்து சோசியல் மீடியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணுறனால மட்டும்தான் அப்படி தெரியுது. மற்றபடி வந்து கேண்டிடேட் இல்லை. இங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த கேண்டிடேட் மேலே வந்து பப்ளிக் ரொம்ப எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் ஏதோ கேஸு சம்திங் நிறைய இஷ்யூஸ் அவரை பற்றி சொல்கிறாங்க. அதனால தான் கேண்டிடேட்டே மாற்றிருக்காங்க. இல்லைன்னா மோஸ்ட்லி அவரே இருந்திருப்பாரு, அதனால தான் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நிற்கிறது வந்து பிஎம்கே நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா பாலு அட்வொகேட் அவங்க நிற்கிறாங்க. அவங்க நல்லா எஜுகேட்டட். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவர் நிறைய பொதுநல வழக்குகள்லாம் நிறைய போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய கேசஸ் இப்போ இந்த திருப்பூர் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா மீனவ சமுதாயங்கள் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏதோ 5 ஏக்கர்ஸ் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதை ஏதோ சால்வ் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அப்படிங்கும்போது இவங்க எல்லா சமுதாய மக்களுக்கான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா ஒரு எஜுகேட்டடான பீப்புள் அவங்க தான் வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு பப்ளிக்காக ஒர்க் பண்ண பார்ப்பாங்க. எஜுகேட்டட் இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு டாமினன்ஸாக போவாங்க. ஸோ அதனால மேபி அட்வொகேட் பால் அவங்க இந்த தொகுதியில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற தான் அதிகமாக இருக்கு. ஏடிஎம்கே அலையன்ஸ் தான், பாமக தான் இங்கே வின் பண்ணும். ஓகே பாட்டி, இப்போ ஓட்டு எலெக்ஷன் வருது, உங்க ஆதரவு எந்த கட்சிக்கா இருக்கும்? எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க? கட்சிக்கு இந்த கட்சிக்கு போடும் சார். எந்த கட்சிக்கு? இந்த கட்சிக்கு. ரெட்டலைக்கு. ரெட்டலைக்கு. ரெட்டாலா? சூரியனா? சூரியன். நான் விஜய்க்கு போட போறேன் சார். புரியல. விஜய் கட்சிக்கு போட போறேன். விஜய் கட்சி போட போறீங்க? என்ன காரணம்? புரியல சார். எதுக்காக விஜய்க்கு போடணும்? நான் இப்ப எலெக்ஷன் வருது, இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? கரெக்டா நம்ம திருப்பூர் ப்ரோ. திருப்பூர். சரி, இங்க திருப்பூர்ல வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? நம்ம சப்போர்ட் வந்து டிவிகே ப்ரோ. என்ன காரணமா ப்ரோ? அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு, ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு ஒரு இதுதான் ப்ரோ. சரி சார், இங்க யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இங்க வந்து டிஎம்கே தான் ப்ரோ. டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. ஆமா. எப்படி ப்ரோ சொல்றீங்க? இங்க வந்து டிஎம்கே தான் ப்ரோ வீட்டுக்கு. திருப்பூர் இங்கே தான். திருப்பூர். ஓகே, இந்த தொகுதியில இப்ப வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும் நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு எல்லாருக்கும் ஈக்குவலா தான் சார் இருக்கு. எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கு. சரி, உங்க ஆதரவு எந்த கட்சி? மாம்பழமும் பானையும் ஈக்குவலா தான் இருக்கு. என்னுடைய ஓட்டு கொஞ்சம் ரகசியம் தான் சார், கான்ஃபிடென்ட் தான். யாரு நல்ல வேட்பாளர்னு பார்த்து அவங்களுக்கு போடலாம். ஓகே சார், யார் வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க? அதான் மக்களுக்கு வந்து நல்லா வேலை வாய்ப்பு கொடுக்கறது, அது மாதிரி அவங்க உழைப்பு, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுக்கணும். இல்ல சார், இப்போ டிஎம்கே சார்பா வந்து ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்க, ஏடிஎம்கே ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. இது எது பெட்டரா இருக்கு, எதுக்கு ஆதரவு கொடுத்தான்னு உங்களுக்கு இப்போதைக்கு பாயிண்ட் ஆஃப் இருக்கு? ரெண்டுமே நல்லா தான் சார் இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. அப்போ புதுசா விஜயலாம் வராரு, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எங்க வீட்டுல கலந்து ஷேர் பண்ணி போடலாம் இருக்கோம் சார். வீட்டுல விஜய் வந்து விரும்புறாங்க, ஒரு வீட்டுல யூத் விரும்புறாங்க. ஓகே ஓகே, அதனால வந்து ஷேர் பண்ணி போடலாம். ஆமா, ஏன்னா எல்லாருமே தேவை, எல்லா வேட்பாளரும் நமக்கு தேவை, எல்லாம் தெரிஞ்சவங்க. பாட்டி, இப்ப எலெக்ஷன் வருது, உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? எந்த கட்சிக்கா இருக்கும்? நான் சொல்றேன், நீ போய் சேர்ந்தவர். எங்களை யாரு உதவி செய்யறாங்களோ அவங்க வந்தா போதும், அதான் தேவை. சரி, யார் உதவி செய்ய நினைக்கிறீங்க இப்ப இருக்கிறதுல? யார் உதவி செய்யறோம், எல்லாம் வந்தாக்கா எல்லாம் செய்வாங்க தான் நினைக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ உங்க ஆதரவு யாருக்கும் இல்லை இந்த வாட்டி? அப்போ ஆதரவுன்னு சொல்லல, அவங்களுக்கு மனசுல பட்டதை நாங்க செய்வோம், விளக்கமா சொல்ல முடியாது. சரி, ஓகே, புரியுதா? இது வரைக்கும் ஆதரவு யாரும் உங்களுக்கு செஞ்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் வரவங்க கட்சிக்கார அவங்கவுங்க செய்தாங்க, செய்யாத இல்லை, அவங்களும் செய்தாங்க. இப்போ வரவங்களும் செய்யறாங்க. செய்தாலும் எந்த மொழியில மக்கள் மனசாட்சி தான், என்ன சொல்லி பார்ப்போம். அது சரி, ஓகே, இவங்களுக்கு தான் போடணுன்றது ஒரு இது கிடையாது. புரியுதா? அன்னைக்கு அங்க போறோமா, அங்க என்ன தோணுதோ அவ்வளவுதான். புரியுதா சொல்றது? என்ன உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? கிளம்புறது இருக்கும். எல்லாருக்கும் இப்ப எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஒரு இது சான்ஸ் அவங்க இருக்காங்க. இவரும் புதுசா வராருல, இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா அவர் கண்டிப்பா என்ன செய்யறாரு, அவர் எஃபெக்ட் போடுறாரு, நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. சரி, எனக்கு டவுட், எல்லாரும் டிவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு வந்து நல்லா செய்வார்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, புதுசா வாய்ப்பு கொடுத்தா மாறிடும் நினைக்கிறீங்களா? அது தெரியல ப்ரோ, ஆனா வந்து வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பு போதும். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்றது அதை அப்புறமா யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா இப்போ வந்து புதுசா வந்துடுறாரு, எல்லா இதுவும் அவரால் முடிஞ்சது எவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறாரு, அது போதும் இல்ல. அது மாதிரி அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவரு எப்படி இது பண்றாரு தெரியும். மத்த எல்லா இடத்துலயும் டிவிக்கு கண்டிப்பா ஒரு வெற்றி கொடுக்குமா எப்படி நினைக்கிறீங்க? இல்ல வந்து
ஓட்டை தான் உடைக்கிறாரு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எப்படி நீங்க பாக்குறீங்க அதை? அது தெரியல, மத்த இடத்துல எப்படின்னு தெரியல. ஆனா இங்க பசங்க இது வரைக்கும் விஜய்க்கு பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸும் யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா விஜய்க்கு போட்டுருவோம். கேர்ள்ஸ் ஓட்டம் விஜய்க்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் ஆமா உண்மையா? எல்லாமே உண்மைதான். அதுதான் உண்மைதான். அதெல்லாம் உண்மைதான். சரி, பெரியவங்க ஓட்டுல யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரியவங்க ஓட்டு அது நம்மளால சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்களும் அதே மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தான் பார்ப்பாங்க. யோசிப்பாங்க. ஆனா வந்து முன்னாடி இவங்க செஞ்சாங்க, நான் இந்த கட்சியில இருக்கேன், அதனால அவங்க டிசிஷன் நம்ம இது பண்ண முடியாது.